Hi friends, welcome to 3 days 3 topics. Have a happy Thursday. இன்னைக்கு பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் நம்ம 3 days 3 topics ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு டிப்பாக என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான குக்கிங் டிப் தான். இதுக்கு இன்றைக்கி நான் வந்து சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 கல் மாதிரி இருக்க இட்லி தான். இதை நீங்கள் செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையிலே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 இட்லி ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா காலையில் செஞ்ச இட்லி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சால் தான் நல்லா கல் மாதிரி நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சரி வராது. அதை அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண அந்த இட்லியில் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மாதிரி ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண தண்ணியில் உங்ககிட்ட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரெட்டை மிக்சியில் 2 ப்ரெட்டை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண அந்த இட்லியை இதில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு 4 பெரட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கையில் நமக்கு சரிப்பட்டு வராது, அதனால் ஸ்பூனை தூக்கி கடாசிட்டு கையால் இந்த மாதிரி நல்லா பெரட்டி எல்லாத்தையும் போட்டு குளிப்பாட்டி அதுக்கப்புறம் அது மேலே வந்து பவுடர்லாம் பூசி இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே இதே மாதிரியே கோட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நல்லா ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சதை பேட்சாக போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சவுத் இந்தியன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. உங்கள் குழந்தைங்க கிட்ட இது இட்லின்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க, சாப்பிடவே மாட்டாங்க. சவுத் இந்தியன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு பேர் மட்டும் வச்சு கொடுங்களேன், தட்டில் ஒன்று கூட இருக்காது, அவ்வளோவும் காலியாயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். மழை பெஞ்சுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு காஃபியை போட்டுட்டு அப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் வந்து பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ அதை சுரண்டி காட்டுறேன் பாருங்கள். எப்படி நல்லா எலி மாட்டின மாதிரி கரக்குன்னு சவுண்டு கேட்குதில்ல, அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இதை ஒரு கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சொன்ன மாதிரி உங்கள் குழந்தைங்கள்ட்ட பேரை மாற்றி மறந்து கூட சொல்லிடாதீங்க, சவுத் இந்தியன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக அந்த நகெட்ஸ் மாதிரி இருக்கும். வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியான ஒரு லேயர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, இது நம்மளோட கிராஃப்ட் டிப். என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு ஃபோம் ஷீட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஃபோம் ஷீட் ஃபுல்லாக வந்து தேவைப்படும். சின்னதாக வேணும் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபோம் ஷீட்டை 3ஆக வந்து மடக்க போகிறோம். பட் 3ஆவதாக மடக்கிறது வந்து சேம் சைஸில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மாதிரி இருக்க மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம மடக்குனதை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த மடிப்புக்கு நேராக ஒரு ஸ்கெட்சை வச்சோ இல்லை பென்சிலை வச்சோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண அந்த ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அந்த போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக தான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற கார்ட்போர்ட் அட்டையில் இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த மாதிரி கர்வ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு வேலெட் வந்து ரெடி ஆகிடும். பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். க்ளூகன் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி ஒட்டுறேன். சப்போஸ் உங்ககிட்ட க்ளூகன் இல்லை அப்படின்னா ஃபெவிகால் இல்லை ஃபெவிபான் யூஸ் பண்ணி தாராளமாக ஒட்டிக்கலாம். பட் நல்லா வந்து காய வச்சிடணும். இந்த சைடு ஒட்டின மாதிரி இந்த சைடு ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம க்யூட்டான வேலெட் வந்து முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. நடுவில் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கணுன்றதுக்காக மறுபடியும் அதே மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸில் கிளிட்டர் ஷீட் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. மேலே இருக்க போர்ஷனையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெல்க்ரோ யூஸ் பண்ணி மேலே ஒன்று கீழே ஒன்று வெட்டிக்கிறேன். இந்த வெல்க்ரோ வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். மீட்டர் கணக்கில் இல்லை 10 ரூபாய்க்கு கேட்டிங்க அப்படின்னா கூட கொடுப்பாங்க. இல்லை பட்டன் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பட்டன் வச்சுக்கலாம். நான் க்ளூகன் யூஸ் பண்ணி 2 பக்கமும் மேலே கீழே 2 பக்கமே நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ நம்மளோட வேலெட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை இன்னும் கொஞ்சம் அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி எந்த இடத்துல கொஞ்சம் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவரை அந்த இடத்துல வச்சிடுறேன். இதை நீங்கள் அப்படியே வேலெட் மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட பழைய ட்ரெஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் மாதிரி சங்கிலி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி பழசு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த 2 பக்கமும் ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா க்யூட்டான ஒரு கிளச் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவுமே வந்துட்டு அழகாக ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் வந்து பியூர் ஒயிட்டில் பாப்பா ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கட்டுமே பியூர் ஒயிட்டில் வந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் என்ன கலர் கிளிட்டர் ஷீட் இருக்கோ அந்த கலரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாப்பா கையில் வந்து கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அதோட பிக்.
டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லெகின்ஸில் ஏற்கனவே நிறைய ரிவ்யூஸ் ஐடியாஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் திருப்பி அதை எங்களால் லிங்க் ஷேர் பண்ண முடியல, லிங்க் எடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் மறுபடியும் இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைட் ட்ரெஸ்ஸோட பேண்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் லெகின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லெகின்ஸ் கூட எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்கள் கொடை லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஆப்போசிட் சைடை திருப்பிட்டு நம்ம புடவைக்கெல்லாம் கொசவம் மடிப்போம்ல, அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுருங்க. இல்லை நூல் வச்சு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். எப்படி நம்ம சிண்டு போடுவோம் குழந்தைங்களுக்குலாம், அது மாதிரி ஒரு சிண்டு போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ இதோட நல்ல பக்கத்தை வந்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நல்ல பக்கத்தை வந்து திருப்பி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலுக்கு அந்த கீழே இருக்கும்ல, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 கிளாத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி கையை வச்சு எடுத்துகிட்டு இந்த இடத்துல கத்திரிக்கோல் வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. சேம் அதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு அந்த தையல் முடிகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு கயிறை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லெகின்ஸில் இருக்கிற அந்த கயிறே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஊக்கில் கோர்த்துட்டு நம்ம எப்போதும் அந்த இன்ஸ்கர்ட்டுக்கெலாம் எப்படி நாடா வந்து கோப்போமோ அதே மாதிரியே கோர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு அம்பர்லா வைக்கிற அந்த பேக் வந்து ரெடி ஆகிடும். இதுக்குள்ளே உங்களோட அம்பர்லா வச்சு நீங்கள் அழகாக வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். கவர் போட்டிங்க அப்படின்னா கச்ச 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 கச்சன்னு அது சவுண்டு வேறு போட்டுகிட்டே இருக்கும். இது மாதிரி துணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், பேக்கில் வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுருக்கு பை மாதிரி சுருக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக க்யூட்டாக அந்த இடத்துல வந்து அந்த அம்பர்லா வந்து இருந்துடும். இதை ஹேங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து லெகின்ஸில் இல்லை வந்து நைட் ட்ரெஸ், நைட் பேண்ட், நைட் ஷூட் எந்த பேண்ட்டு மீதி இருக்கோ அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி லெகின்ஸோட அந்த ஃபுல் லெகின்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பெரிய சைஸாக இருக்கும்ல அகலமாக, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் லென்த்து விட்டுட்டு இந்த இடத்துல மறுபடியும் ஒரு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸ் தான் நமக்கு வந்து தேவை. இந்த பீஸை வந்து இப்போ ரிவர்ஸ் சைடில் திருப்பிக்கோங்க. சேம் அந்த கொடை ப்ராசஸ் தான். கொசவு மாதிரி எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதோட நல்ல சைடை திருப்பிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் க்யூட் ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் பால் எடுத்துகிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அழகாக ரவுண்டாக பிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கோங்க. ரப்பர் பேண்ட் வேணாம் வெளியில் தெரியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நூல் வச்சு கூட நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக இது மேலே ஃபெஃபி பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பாம்பால் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கான க்யூக்குள்ளாக ரெடி ஆகிடும். இது வந்து மழை டைமில் இல்லை பனியில் வந்து வெளியில் போகிறப்ப ஜஸ்ட் பேக்கில் வச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக ஸ்கார்ஃப் மாதிரி நம்ம வந்து போட்டு போய்க்கலாம். இது மாதிரி கலர் கலராக செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போட்டு போய்க்கலாம். பார்க்குறதுக்குமே அழகாக தான் இருக்கும். ஏன்னா லெகின்ஸ் அப்படின்றதுனால நூல்லாம் பிரிஞ்சு வரவே வராது, அழகாக இருக்கும். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த லெகின்ஸ் கட் பண்ண அந்த மீதி கால் இருக்கும்ல, அந்த காலை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த தையல் கிட்ட அந்த மாதிரி குட்டியாக ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கையை உள்ளே விட்டுட்டு அந்த கட்டவரில் உள்ளே விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த கையோட க்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். இது எதுக்காகன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மழை டைமில் பனிக்காலத்தில் வந்து வெளியில் போகிறப்ப செம்மையாக நல்லா குளிர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைமில் உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஜஸ்ட் இதை மடித்து ஒரு கவரில் வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த குளிர் வந்து தெரியாது. உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து போட்டு விட்டுக்கலாம். நம்ம அந்த ஓட்டை போட்டுக்கிறதுனால அது நம்ம கையை தாண்டி வெளியிலேயும் வராது. ஸோ குளிருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் எல்லாமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.